Hey friends, welcome back to the channel Beaudefining. So இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு மேக்கப் லுக்குங்க. சோ ரொம்ப அதிகமா மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லாம ரொம்ப கம்மியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சிட்டு நம்ம ஃபேஸ்ல இருக்க இம்பர்ஃபெக்ஷன்லாம் ஹைட் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட்டான பேஸை ரெடி பண்ணி எப்படி ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் லாங் லாஸ்டிங்கான மேக்கப் லுக் ரெடி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இத்தனை விஷயம் ஒரே வீடியோலையா? எஸ்ங்க. இந்த வீடியோவில் நான் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்கப் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே சட்டிலாக இருக்கணும், வேரபிளாக இருக்கணும். நம்ம ரொம்ப ஹெவியாக போட்டுட்டு போயிட்டு அங்கே போய் ஒரு ஆக்வர்ட் சுச்சுவேஷன் ஆகாமல் இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் இந்த சம்மர் டைம் அப்போ நம்ம இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்கப்பில் எந்த ஃப்ளாஸும் வராது. தவிர நீங்கள் உங்கள் ஸ்கின்னு கேட்காத மாதிரி நீங்கள் வாட்டி இஷ்டத்துக்கு மேக்கப் போட்டிங்கன்னா முடிஞ்சது, சோடி சுத்தம். ஏன்னா மேக்கப் வடிஞ்சு ஊற்றி ஆக்வர்ட் சுச்சுவேஷன்லாம் நிறைய வந்துடும். ஸோ நான் இன்னைக்கு காமிக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வேரபிள் லுக்காக இருக்கும். அண்ட் நீங்கள் இதை டே டைம் கேரி பண்ணிக்கலாம், நைட் டைம் கேரி பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் திருவிழா வருது, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருது இல்லை, அந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் இது பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என் ஸ்கின்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு அண்ட் லிப் பாமும் போட்டாச்சு. இதுக்கு அடுத்தபடியாக மறக்காமல் நம்ம ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்க. ஸோ லைக் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஒரு டியூஇ பேஸ் சன்ஸ்க்ரீன் போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாக்ஸ்டெயிலோட கோல்டன் ஹார் க்ளோ சன்ஸ்க்ரீன், இதில் SPF 50 PA+++ இருக்குது. அண்ட் இது டேனையும் ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன், இதை பற்றி அதிகமாக வேணாம், நம்ம மேக்கப் பற்றி தான் பேச. So if you are on the oily side na go for a gel based sunscreen. சரிங்களா? so இப்போ இதை நான் ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். oh my god, செம்ம சில்லுன்னு இருக்குதுங்க. இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது லைக் ஈஸியாக ஸ்கின்ல பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு சட்டில் க்ளோ ஃபேஸில் கொடுக்கும். ஸோ அதனால எனக்கு இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சன்ஸ்க்ரீன். இது எந்த விதமான ஃபில்டரும் போடலைங்க. எனக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொஞ்சம் குட்டி குட்டி பம்ப்ஸ் இருக்கும். அண்ட் இந்த சைடில் ஒரு பிம்பிள் ரீசெண்டாக நான் அதை கொலை பண்ண விஷயம்லாம் நடந்தனால ஒரு பிளாக் மார்க் விட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை எப்படி அழகாக ஹைட் பண்ணி ஒரு ஃப்ளாலெஸ் மேக்கப் பண்ண போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஐப்ரோஸை மட்டும் மைண்ட் பண்ணாதீங்க, நான் கொஞ்சம் வளர விட்டுருக்கேன். வளர்ந்த பிறகு அப்படியே ஷேப் பண்ணிக்கலான்னு. ஏன்னா போன தடவை பார்லர் போனப்போ ரொம்ப கொதறி கொடுத்துட்டாங்க ஐப்ரோஸை. ஸோ வளர்த்திட்டு வாங்க, நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ஸ்டெப் ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணுறது. இங்கே ரெவல்யூஷனோட போர் பிளர் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரைமர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல ஃபைன் போர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்ல டெக்ஸ்சர் இருக்கிறதுனாலும், அதாவது உங்களுக்கு இப்போ லைட்டான குட்டி குட்டி பம்ப்ஸ் பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதையும் ஒரு லேயர் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ ப்ரைமர் அப்ளிகேஷன் எப்போவுமே டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கணும். நீங்கள் பாட்டி முகத்தில் போட்டு தேய்ச்சிடக்கூடாது. ஜஸ்ட் லைக் மாய்ஸ்சரைசர் தேய்க்கிற மாதிரி இப்படி அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸு இல்லை ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விடுற மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஜென்டலாக டவுன்வர்ட் டைரெக்ஷனில் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஷைன் இருக்கிற ஏரியாவில் ரொம்ப க்ளாஸியாலாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிற ஏரியாலாம் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். கே பியூட்டியோட இந்த ஒரு லூஸ் பவுடர் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக இப்படி லைட்டாக டேப் பண்ணிக்க போகிறேன். அதுவும் இந்த சம்மருக்கு இது ரொம்ப அப்ராப்ரியேட்டுங்க. இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, லைட்டாக தான் இந்த பஃப்பில் இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக தான் எடுத்தேன், அதை ஃபுல்லாக என் ஃபேஸில் இப்படி டேப் அப் பண்ணிட்டேன். இப்போ நான் கழுத்துக்கு எந்த ப்ராடக்ட்டும் போடல, ஃபேஸ் மட்டும் தான் போடுறேன். நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த ஃபிக்ஸ் ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஓகே, ஸ்ப்ரே பண்ணி முடிச்ச பிறகு நல்லா காய விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த LA Girlோட கலர் கரெக்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கலர் கரெக்டர் என்னோட டார்க் சர்க்கிள்ஸில் அப்ளை பண்ணிடுறேன். அண்ட் கொஞ்சமாக இங்கெல்லாம் டேன் இருக்குது, வாயை சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்குது, அதையும் ஹைட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணலாம். ஆரஞ்சு கரெக்டர் ரொம்ப லைட்டாக போடுங்க, ரொம்ப ஜாஸ்தி போடாதீங்க. ஓகேங்களா? நான் LA Girlோட ப்ரோ கன்சீலர் யூஸ் பண்ணேன். அண்ட் இது ஃபிங்கர்ஸை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாரியலோட ஃபுல் கவரேஜ் கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்
ஒன் டைம் எடுத்தேன். அது ஃபேஸ் ஃபுல்லாக எங்கெங்கே எனக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இது கையாலே வந்து பிளெண்ட் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம கம்மியாக தான் ப்ராடக்ட் போட்டிருக்கோம். பிளெண்டரோ இல்லை வந்து ப்ரஷ்ஷோ யூஸ் பண்ணும்போது எக்ஸஸ் ப்ராடக்ட் அதில் வந்து போயிடும். ஸோ நம்ம கம்மி ப்ராடக்ட் வச்சு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் என்னோட மெயின் டார்கெட். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், கையாலே பிளெண்ட் பண்ணும்போது நம்ம கையில் இருக்க ஹீட்னால அது ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகும் அண்ட் நல்ல ஒரு கவரேஜும் கொடுக்கும். ஸோ பாருங்கள், நான் பண்ணிகிட்டே இருக்கேன்ல, எதுவுமே கட் இல்லாமல் அப்படியே உங்களுக்காக. ஓகேவா? ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பவுடரை வச்சு மறுபடியும் வந்து ஃபேஸில் வந்து செட் பண்ணிக்கலாம். ப்ரான்சர் வச்சு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஒரு வார்ம்த் வந்து கொடுப்போம். க்ரீம் ப்ராடக்ட்ஸ் விட பவுடர் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹெவியாக இல்லாமல் லைட் வெயிட்டாக இருக்கும். ப்ரான்சருக்கு இங்கே யூஸ் பண்ணது டூ ஃபேஸ்டோட சன்னி பனி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபார் ப்ளஷ் வந்து இந்த கீ பியூட்டியோட கோரல் சாம் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ப்ளஷ் பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எப்போவுமே வந்து நேச்சுரலாக காட்டுறதுக்கு ப்ளஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோட ஷேடுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து கோரல் சாம் தான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அதுதான் கொஞ்சம் எனக்கு வந்து என் ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் அரௌண்ட் லைக் NC 40 to 42 இந்த ஒரு ஷேடு வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஷேடோவுக்கு நியூட்ரலாக வந்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல் ஐஸோட வந்து வெளியே போகிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ எப்போவுமே மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ப்ரௌன்ஸ் அண்ட் மேட் ஷேட் தான் அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டி பேலட் ஹுடா பியூட்டியோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேலட். இதில் வந்து அரவுஸ் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்குது. ஸோ அதை வந்து லைக் கைண்ட் ஆஃப் அ ப்ரௌன் ஷேட் அதை வந்து எக்ஸஸை வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு தென் பிளேசிங் அட் த கார்னர் ஆஃப் மை ஐஸ் அண்ட் தென் அப்படியே ஐலைட்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சைட்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா டெப்த் கொடுத்துட்டு அப்புறம் இன்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் இருக்கிறத வந்து உள்ளார வந்து ட்ராக் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஷிம்மர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ப்ரோவகேட் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்குது. கைண்ட் ஆஃப் அ ப்ரௌன் வித் ஒரு டீப் ஒயின் ஷேட் மிக்ஸ் டுகெதர். அண்ட் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அ காப்பர் டிண்ட் மாதிரி கொடுக்கும். பட் ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டச் தான் பண்ணேன், அதே வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக வந்து பே ஆஃப் கொடுக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபிங்கர் டிப்பில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஃபிங்கரை வச்சு இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இப்போ வந்து பிளாக் ஐஷேடோ எடுத்து இதில் வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். இட் வில் டேக் டைம். ஸோ பிஹைண்ட் த கேமரா நான் வந்து பண்ணிக்கிறேன். இப்படி சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபேஷன் கலர் அப்படின்னு சொல்கிற ஒரு சூப்பரான ஒரு ஐ பென்சில் வச்சுட்டு நான் வந்து டைட் லைன் மட்டும் தான் பண்ணேன். மேலேயும் கீழேயும் வந்து 3/4 ஆஃப் த ஐ லைனுக்கு மட்டும் டைட் லைன் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது ஃபாலோட் பை நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. ஸோ இது வந்து லாரியல் பேரிஸோட பனரோமா மஸ்காரா. ஓகேங்களா? இதையும் எடுத்துகிட்டு ஜஸ்ட் கோட்ஸ் அண்ட் கோட்ஸ் ஆஃப் மஸ்காரா அப்ளை பண்ணிட்டிங்கன்னா போதும். லேஷஸ் வச்ச மாதிரி செம்மையாக இருக்கும். அண்டு மழையை அடித்து ஊற்றுனாலும் சரி, வெயில் வந்து கொளுத்துனாலும் சரி, இது வந்து கரைஞ்சி வெளியே வராது. நீங்களா லிட்ரலாக எண்ணெயை வச்சு ரிமூவ் பண்ணால் அப்படியே 4-5 முடியோட சேர்ந்து வந்ததோட சரி, பட் இது வந்து கரைஞ்சி வராதுங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்னா, இது எனக்கு பிடிக்கவும் செய்யாது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஏன்னா பிடிக்கும் ரீசன் நல்ல மஸ்காரா நல்ல லேஷஸ்லாம் கொடுக்குது. பிடிக்காத ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணும்போது லைக் நம்மளுக்கு வந்து நிஜமாவே ஒரு 4 to 5 லேஷஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கையோடு வந்துடும். லிப்ஸ்டிக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது ஒரு ஒயின் ஷேட் லிப் லைனர் வந்து கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு லாரியலோட வொர்த் இட் மீடியம் இருக்கு இல்லையா, அந்த ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்ராப்ரியேட்டான ஒரு லிப்ஸ்டிக் காம்போ இதுதாங்க. வேறு லெவலில் இருக்கும். என்னோட ஸ்கின் டோனில் இருக்கவங்க டெஃபினெட்லி யூ கேன் ட்ரை திஸ். நிஜமாவே வந்து வருத்தப்பட மாட்டேங்க. ஸோ ஓவரால் லுக் இஸ் கம்ப்ளீட்டட். குவிக்கான ஒரு லுக்கு தான். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம போட போகிறது இந்த ஒரு மேக்கப் ஃபிக்ஸ் ப்ளஸ் தான். இதை மறக்காமல் வந்து போட்டுருங்க. வாயில் அடிச்சு விட்டு கொஞ்சம் ஓகே. இது நல்லா ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். புட்டை எப்போவுமே கொஞ்சம் பிரைட் கலர்ஸாக வச்சா தான் பார்க்க அழகாக இருக்கும்.
சின்னதாக வச்சாலும் கொஞ்சம் பிரைட்டாக வச்சு பாருங்களேன், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்குது. ஃபைன், என்னோட மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. அண்ட் தென் இயரிங்ஸ் வந்து இப்போ மாற்றிக்கலாம். ஸோ நெக்குக்கும் ஃபேஸுக்கும் எதுவுமே வந்து போடல. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கும் ஃபேஸுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப க்ரீமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே போடவே கூடாது. ஆஃப்டர் நீங்கள் வந்து இந்த செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ண பிறகு நெக்கு மட்டும் லைட்டாக உங்களுக்கு ஒரு ஷேட் கம்மியாக இருந்ததுன்னா ஜஸ்ட் பவுடர் இருக்கு இல்லையா, பவுடரை வச்சு இப்படி வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஃபேஸ் அண்ட் நெக் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியல இல்லையா, அதுதான் வேணும். காதுக்கும் அப்ளை பண்ணிவிடுங்க, கழுத்துக்கும் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் வந்து சொல்லேன், டெஃபினட்டாக இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தோடு வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறேன். பாருங்க, ஒரு தோடில் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஆர்வம் கோளாறு. ஓகே ஃபைன். தோடு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா என்கிட்ட எக்கச்சக்கமான இந்த சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில தோடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எது செட் ஆகுதுன்னு நீங்களே வந்து பாருங்கள். நானும் இப்போ தான் செலக்ட் பண்ண போகிறேன். இது நல்லா இருக்குல்ல? ஓ, எடுத்த உடனே ஃபஸ்ட் உடனே சூப்பராக இருக்குது. எங்களுக்கு தோடு எடுத்துக்கணும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குது. ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குது. பட் இன்னும் ஒரு சில கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது நல்லா இருக்கா? சரி, இது ஓகேவா? தன்மை நீ பாரு. சூப்பர். தட்ஸ் நைஸ். பட் ரொம்ப நைஸா இருக்கு. Black மாதிரி. எனக்கு பிடிச்சிருக்கு. என்னக்கா? நோ. நல்லா இருக்கு. Finally, can we go this? Yeah. Nice. But I like this. இதுவும் நல்லா இருக்கு. I take this one. Okay, I'm going to wear this. So இப்போ இதை தான் நான் வந்து wear பண்ண போறேன்.